Welcome to my vibe, mi gente, pura energía, always caliente, de la high life del momento, siente el ritmo en movimiento, conmigo nunca hay un mal rato, dale, sube el volumen, mami, this is the channel, this the party, this is the channel, this the party. வணக்கம். உள்ளாட்சி மற்றும் அரசு நிர்வாக பொறுப்புல இருக்கிற உங்களுக்கான ஒரு பிரத்யேகமான ஆழமான தரவு அலசலுக்கு உங்களை வரவேற்கிறேன். நான் தான் உங்க அரசியல் தரவு ஆய்வாளர் பேசுறேன். இன்னைக்கு நாம 2026 தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தலோட மிக முக்கியமான ஒரு களமான ஒரத்தாநாடு தொகுதியோட முடிவுகளை தீர்மானிக்கிற பின்னணி வியூகங்களை தான் டீகோட் பண்ண போறோம். எந்த அரசியல் சார்பும் இல்லாம வெறும் எண்கள் களத்தரவுகளை மட்டும் வச்சு இந்த நிலவரத்தை நம்ம நேருக்கு நேரா அலச போறோம். சரி, நேரடியா விஷயத்துக்குள்ள போலாமா? இப்போ இந்த பிரம்மாண்டமான நம்பரை கொஞ்சம் கவனிங்க. 85%. சுதந்திரத்துக்கு பிறகு முதல் முறையா தமிழகத்துல இவ்ளோ பெரிய அளவுல மக்கள் வெளியே வந்து ஓட்டு போட்டிருக்காங்க. உள்ளாட்சி நிர்வாகத்துல இருக்கிறவங்களுக்கு இது ஒரு மிகப்பெரிய ரொம்ப முக்கியமான டேட்டா. முந்தைய உள்ளாட்சி மற்றும் சட்டமன்ற தேர்தல் ரெக்கார்டுகளை எல்லாம் இந்த நம்பர் சுக்குநூறா உடைச்சிருக்கு. இது ஆக்சுவலா எதை சொல்லுது? இந்த வரலாற்று சாதனைக்கு பின்னால ஒளிஞ்சிருக்கிற அந்த மாபெரும் அரசியல் மாற்றம் என்ன? அதையும் தான் இன்னைக்கு நம்ம சேர்த்து பார்க்க போறோம். இன்னிக்கே நம்ம ஆழமான அலசலோட கட்டமைப்பு இதுதான். 1. வரலாற்று சாதனை, அதாவது அமைதி அலை. 2. ஒருத்த நாட்டின் அரசியல் புவியியல். 3. சசிகலா காரணியும் மௌன புரட்சியும். 4. வாக்குகளை பிரிக்கும் புதிய சக்தி டிவிகே. 5. என்டிகேவின் சரிவு. கடைசியா 6. மே 4 இறுதி தீர்ப்பு. சரி, நம்ம லிஸ்ட்ல முதல்ல இருக்கிறது வரலாற்று சாதனை, அமைதி அலை. பொதுவா ஒரு தேர்தல்ல வாக்குப்பதிவு 80% தாண்டினாலே அப்பாடா இது ஆளுங்கட்சிக்கு எதிரான மிகப்பெரிய மக்கள் கோபம் அப்படின்னு அரசியல் விமர்சகர்கள் ஈஸியா சொல்லிடுவாங்க. ஆனா இங்க நடந்த கடைசி நேர பிளாக் ஸ்வான் நிகழ்வுகள் நமக்கு முற்றிலும் மாறுபட்ட ஒரு கதையே சொல்லுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. தமிழகம் முழுக்க சுமார் 600லேருந்து 1000 கோடி ரூபா வரைக்கும் பணமும் பரிசு பொருட்களும் பறிமுதல் செய்யப்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாம மயிலாடுதுறை மாவட்டம் பூம்புகார்ல வாக்குப்பதிவு அன்னைக்கு ஒரு காவலர் தாக்கப்பட்ட வன்முறை சம்பவமும் நடந்துச்சு. இது எல்லாமே வாக்காளர்கள் மத்தியில, குறிப்பா நடுத்தர வர்க்கத்தினர் மற்றும் பெண்கள் மத்தியில ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. இதுதான் நாம கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான பாயிண்ட். வன்முறைய பார்த்து மக்கள் பயந்து போய் வீட்டுக்குள்ள முடங்கிடல. மாறா இது ஒரு அமைதி அலையா உருவெடுத்துச்சு. வழக்கமா இருக்கிற அரசாங்க எதிர்ப்பு ஆக்ரோஷத்தை விட நடுத்தர மக்களும் பெண் வாக்காளர்களும் தங்களுக்கு பாதுகாப்பான ஒரு நிலையான நிர்வாகத்தை தரக்கூடிய தரப்பு நோக்கி ரொம்ப அமைதியா நகர்ந்திருக்காங்க. பணபல அரசியலையும் சரி வன்முறையும் சரி மக்கள் ரொம்ப அமைதியா ஆனா ஆழமா நிராகரிச்சிருக்காங்க அப்படிங்கறத இந்த ட்ரெண்ட் நமக்கு தெளிவா காட்டுது. அடுத்து நம்ம 2வது டாபிக், ஒரத்த நாட்டின் அரசியல் புவியியல். ஸ்டேட் லெவல்ல இருந்து கொஞ்சம் மைக்ரோ லெவலுக்கு வருவோம். எக்ஸிட் போல் முடிவுகளோட அடிப்படை கணிப்பை பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர் ஆர் வைத்திலிங்கம் அதிமுக வேட்பாளர் எம் சேகர வீழ்த்தி சுமார் 12,000 18,000 வாக்குகள் வித்தியாசத்துல ஒரு உறுதியான வெற்றியை பெற வாய்ப்பு இருக்குன்னு தெரியுது. சரி, இந்த வெற்றி எப்படி சாத்தியமாச்சு? இந்த கணிப்பு அட்டவணைய பாருங்க. இது ஒரு பெரிய மாற்றத்தை ரொம்ப தெளிவா விளக்குது. ஆளுங்கட்சியான திமுக 46லேருந்து 49% வாக்குகளை தக்க வச்சிருக்காங்க. ஆனா பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவோட வாக்கு வங்கி 31லேருந்து 33% சுருங்கிடுச்சு. ஆனா நாம இங்க ரொம்ப உற்று கவனிக்க வேண்டிய ஒரு ஆச்சரியம் இருக்கு. அது என்னன்னா, அரைமுக கட்சியான டிவிகே வாங்கியிருக்கிற அந்த 11லேருந்து 13% வாக்குகள். இது உண்மையிலே ஒரு எதிர்பாராத மிகப்பெரிய திருப்பம்னு தான் சொல்லணும். திமுகவோட இந்த வியூகம் எப்படி வேலை செஞ்சதுன்னு பாத்தீங்கன்னா, அது ஒரு இருமுனை வியூகமா இருந்திருக்கு. ஒரு பக்கம் கிராமப்புறமான திருவோணம் பகுதி. இது 1980கள்ல இருந்து எம் ராமச்சந்திரன் அப்புறம் இப்ப மகேஷ் கிருஷ்ணசுவாமி இவங்களால கட்டமைக்கப்பட்ட திமுகவோட அசைக்க முடியாத கோட்டை. இங்க திராவிடர் கழகத்தோட தீவிரமான களப்பணி திமுகவோட பாரம்பரிய வாக்குகளை அப்படியே பாதுகாத்துருச்சு. இன்னொரு பக்கம் எதிர்க்கட்சியோட நகர்ப்புற கோட்டையான ஒரத்தநாடு நகரத்தை அவங்க முழுமையா உடைச்சிருக்காங்க. ஒரத்தநாடு நகரத்துல நடந்தத நாம ஒரு ஸ்போர்ட்ஸ் அனாலஜியோட ஒப்பிடலாம். அதாவது ஒரு ஸ்டார் பிளேயர் வேற டீமுக்கு மாறின எப்படி இருக்கும்? அதிமுகவோட முன்னாள் அமைச்சரான ஆர் வைத்திலிங்கம் திமுகவுக்கு மாறினப்போ அவர் தன்னுடைய தீவிர விசுவாசிகளையும் தன்னோட பர்சனல் செல்வாக்கையும் அப்படியே அந்த புதுக்கட்சிக்கு கொண்டு போயிட்டாரு. இதனால நகர்ப்புற அதிமுக வாக்கு வங்கி ரொம்ப கடுமையா சிதறடிக்கப்பட்டுச்சு. இப்போ 3வது பகுதிக்கு வருவோம். சசிகலா காரணியும் மௌன புரட்சியும்.
இந்த தேர்தல்ல கண்ணுக்கு தெரியாத ஒரு சுவாரஸ்யமான ஃபோர்ஸ் இருந்துச்சு. இத மருத்துவத்துல சொல்ற ஃபேண்டம் லிம்ப், அதாவது மாயக்கரம் விளைவுன்னு நாம சொல்லலாம். ஒரத்த நாட்டுல சசிகலா தரப்புக்கு அதிகாரப்பூர்வ வேட்பாளர்னு யாருமே இல்ல. ஆனாலும் சசிகலா விசுவாசிகளும் அவங்களோட திடீர்னு கூட்டணி வச்ச PMKR தரப்பினரும் சேர்ந்து ஒரு மௌன புரட்சியை செஞ்சிருக்காங்க. தங்களுக்கு சீட் இல்லைனாலும் பரவாயில்லன்னு அதிமுக வேட்பாளருக்கு எதிராக வேலை செஞ்சு சுமார் 5-8% வாக்குகளை சுயேட்சைகளுக்கோ அல்லது TVKவுக்கோ சத்தமே இல்லாம மடைமாற்றி பழிவாங்கியிருக்காங்க. சில நேரங்கள்ல வெற்றியை விட எதிரிய வீழ்த்துறதே மிகப்பெரிய உத்தியா அமையும். இந்த ஒரு உளவியல் பாயிண்ட நாம கண்டிப்பா கவனிச்சே ஆகணும். இந்த அதிருப்தி வாக்காளர்கள் தங்களோட வெற்றியை விட சொந்த கட்சியின் தலைமையை பழிவாங்கறத தான் ரொம்ப முக்கியமா நினைச்சிருக்காங்க. இப்படி சொந்த கட்சி மேல இருந்த கோபம் தான் மறைமுகமா திமுகவுக்கு ஒரு மிகப்பெரிய லாபமா மாறிப்போச்சு. நம்ம 4வது டாபிக், வாக்குகளை பிரிக்கும் புதிய சக்தி DVK. அதிமுக இழந்த வாக்குகள் எல்லாம் அப்படியே மொத்தமா திமுகவுக்கு போயிடல. ஒரத்த நாட்டுல புது என்ட்ரியான DVK வேட்பாளர் டாக்டர் K. அரவிந்த் இளைஞர்கள் மத்தியில ஒரு மிகப்பெரிய அலையா உருவாக்கினாரு. ஆனா அவரால சமூக வாக்குகளை ஒட்டுமொத்தமா அள்ள முடியல. குறிப்பா முத்திரையர் சமூக வாக்குகள் இங்கே 3ஆ பிரிஞ்சிருக்கு. எப்படின்னா, இளைஞர்கள் DVKவுக்கும், ஆனா கொஞ்சம் முதிர்ந்த வாக்காளர்கள் தங்களோட ஓட்டு வீணாகி விடக்கூடாதுங்கிற பயத்துல பாரம்பரிய விசுவாசத்தின் அடிப்படையில திமுகவுக்கும் அல்லது இரட்டை இலை சின்னத்துக்காக அதிமுகவுக்கும் ஓட்டு போட்டிருக்காங்க. இத ரொம்ப ஈஸியா ஒரு பிளம்பிங் பிரச்சனையோட ஒப்பிட்டு புரிஞ்சுக்கலாம். TVK கிட்ட இளைஞர்களோட ஆதரவுங்கிற தண்ணி பிரஷர் ரொம்ப பயங்கரமா அதிகமாவே இருந்துச்சு. ஆனா அந்த ஓட்டுக்களை வாக்குச்சாவடிக்கு கொண்டு வந்து சேர்க்கிற பூத் கமிட்டி அப்படிங்கிற ஒரு பைப்லைன் அமைப்பு அவங்க கிட்ட இல்ல. இந்த ஒரு லோக்கல் நிர்வாக குறைபாட்டால அவங்களுக்கு வந்திருக்க வேண்டிய பல வாக்குகள் அப்படியே வீணா வடிஞ்சு போச்சு. அடுத்து 5வது பகுதி, NDKவின் சரிவு. இதுவரைக்கும் ஒரு பிரதான மாற்று சக்தியா தங்களை முன்னிறுத்தி வந்த NDKவோட வாக்கு வங்கி இந்த முறை சுமார் 4-6% குறைஞ்சிருக்கு. இதுக்கு என்ன காரணம்? மாற்றத்தை விரும்பின இளைஞர்களோட ஓட்டுகள் DVK பக்கம் போனதுதான். குறிப்பா அக்கட்சியோட ஒருங்கிணைப்பாளர் சீமான் சமீபத்துல பெரியார் குறித்து வச்ச கடுமையான விமர்சனங்கள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு. திராவிடர் கழகம் இதை சரியா பயன்படுத்தி தீவிர களப்பணி மூலமா பெரியார் ஆதரவாளர்களை ஒருங்கிணைச்சாங்க. இது சமூக வலைதளங்களையும் கடுமையா எதிரொலிக்க அதிருப்தி அடைஞ்ச இளைஞர்கள் சீமானின் ஆக்ரோஷமான பேச்சுக்கும் மாற்றா ரொம்ப மிதமான அணுகுமுறையை கொண்டு DVKவை நோக்கி நகர்ந்துட்டாங்க. கடைசியா நம்ம 6வது பகுதி, May 4 இறுதி தீர்ப்பு. மொத்தத்துல இந்த ஒரத்த நாடு தேர்தல் முடிவை நாம ஒரு பெர்ஃபெக்ட் ஸ்டார்ம் அப்படின்னு சொல்லலாம். அதாவது ஒருபுறம் ஆளும் கட்சியான திமுகவோட வலுவான நிறுவன கட்டமைப்பும் அவங்களோட பிளம்பிங் சிஸ்டமும் பலம் சேர்த்திருக்கு. மறுபுறம் சசிகலா அதிருப்தியாளர்களின் மௌன புரட்சியும் புது கட்சியான DVK வாக்குகளை பிரிச்சதும் எதிர்க்கட்சிகளை தங்களுக்கு தாங்களே அழிச்சுக்கிற நிலைக்கு தள்ளியிருக்கு. இது எல்லாமே ஒன்னு சேர்ந்து திமுகவுக்கு கணித ரீதியா ஒரு உறுதியான வெற்றியை தேடி கொடுத்திருக்கு. எது எப்படி இருந்தாலும் இது ஒரு ஆழமான எக்ஸிட் போல் மற்றும் கள ஆய்வுகளோட முடிவுதான். இந்த சிக்கலான அரசியல் டைனாமிக்ஸோட அதிகாரப்பூர்வமான உறுதிப்படுத்தல வர்ற மே 4ஆம் தேதி வெளியாக போற தேர்தல் ஆணையத்தோட முடிவுகள்ல தான் நாம முழுமையா பார்க்க முடியும். இறுதியா உள்ளாட்சி நிர்வாகம் மற்றும் கொள்கை வகுப்பாளர்களான உங்களுக்கு இந்த தரவுகள்ல இருந்து நாம் முன்வைக்கிற 3 கொள்கை மாற்றங்கள் இதோ. 1. வன்முறையற்ற பாதுகாப்பான சூழலை உறுதி செய்யறது தான் இந்த 85% அமைதி அலையை தொடர்ந்து தக்க வைக்கும். இதுக்கு முறையான கம்யூனிட்டி அவுட்ரீச் ப்ரோக்ராம்களை நாம பிளான் பண்ணணும். 2. சமூக வலைதளங்கள்ல பரவுற ஆக்ரோஷமான பேச்சுகளை முறியடிக்க நேரடியான மக்கள் தொடர்பு வியூகங்கள் தேவை. 3. எந்த கட்சியா இருந்தாலும் சரி, நிர்வாகத்துல இருந்தாலும் சரி, பூத் லெவல் கட்டமைப்பு தான் உயிர்நாடி. இப்போ உங்களை நோக்கி ஒரு கேள்வி. ஒருவேளை DVK போன்ற புதிய கட்சிகள் அடுத்த 2031 தேர்தலுக்குள்ள தங்களோட பிளம்பிங் குறைகளை சரி செஞ்சுட்டு வந்தா இந்த பாரம்பரிய ஜாம்பவான்களோட நிலைமை என்னவாகும்? யோசிச்சு பாருங்க. நிச்சயம் தமிழக அரசியல் களம் ஒரு மிகப்பெரிய புயலை சந்திக்கும். மீண்டும் இன்னொரு சுவாரஸ்யமான தரவு அலசல்ல உங்களை சந்திக்கிறேன்.